நாளைக்கு வாஸ்து நாளுங்க. வாஸ்து நாளுங்கிறது எந்த நாளில் வேணாலும் வரும், எந்த கிழமையில் வேணாலும் வரும், எந்த திதியில் வேணாலும் வரும். அஷ்டமியாக இருக்குது, நவமியாக இருக்குது, சனிக்கிழமையாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்கக்கூடாதுங்க. வாஸ்து நாளுங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தான். அப்படி இருக்கிறதுனால நாளைய தினம் வாஸ்து நாளாக இருக்கிறதுனால வாஸ்துப்படி பூமி பூஜை போட்டு தொடங்குறதெல்லாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாங்க. குறிப்பாக வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழுந்து கடமைகளை முடித்து உணவு அருந்தி தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் பூமி பூஜை போட்டிங்கன்னா அடுத்தடுத்து யோகம் உண்டுங்க. சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கலாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நாளைய தினம் காலை 10:41 11:17 பூமி பூஜை போட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி ஆர்கே பகவதிராஜ் அப்படின்னு ஒரு வாஸ்து நிபுணர், அவர் விஸ்வகர்மாவின் வாஸ்து அப்படின்னு ஒரு அற்புத நூல் எழுதியிருக்காங்க. அதில் சில கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படும்படி இருக்குங்க. தெருக்குத்து தெருத்தாக்கம் அதெல்லாம் இருக்குதா, அப்போ அது மாதிரி இடத்த நீங்கள் வாங்குறீங்களா, அப்போ 2 பேர் பேரில் அந்த சொத்தை பிரித்து எழுதுறது நல்லது அப்படின்னு அதில் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பா மகன், இல்லைனா அம்மா அப்பா, அல்லது அண்ணன் தம்பி, அது மாதிரி இருக்கிறவங்க பேரில் பிரித்து எழுதுறது நல்லது. அதாவது ஒருத்தவங்களே அந்த தெருக்குத்து தெருத்தாக்கம் இருக்கிற சொத்தை ஒட்டுமொத்தமாக எழுதிக்காமல் 2ஆக பிரித்து எழுதும் பொழுது அந்த தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த நூலில் அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மனையினுடைய அந்த தெருத்தாக்க இடத்துல தனியாக பிரித்து ஒரு சின்ன ரூம் கட்டுறது, இல்லைன்னா தனி கட்டிடம் தனியாக பிரித்து கட்டிடலாம். அதனால் கூட அந்த தெருக்குத்து தெருத்தாக்கம் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கோவில் அமைத்து கொள்ளலாம். அந்த சிறு பகுதி, அந்த தெருத்தாக்க பகுதி, தெருக்குத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் கோவில் சின்னதாக கட்டிக்கலாம், இல்லைன்னா சமையலறை அதில் அமைச்சுக்கலாம். அது மாதிரி அமைப்பதன் மூலமாக அந்த தெருக்குத்து தெருத்தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதெல்லாம் விலகும்னு சொல்லிட்டு ஆர்கே பகவதிராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய வாஸ்து நிபுணர்கள் நம்ம நாட்டில் சங்க காலத்திலிருந்தே பண்டை காலத்திலிருந்தே இருந்திருக்காங்க. இவரும் நல்ல அனுபவசாலியாகவும் இருந்து பல கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாம்பு புற்று நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். பாம்பு புற்றோடு இருக்கிற மனைகள்லாம் இருக்குது. அதில் அது சரியாக நம்ம சரியாக ரிமூவ் பண்ணலைன்னா அப்புறம் அதனால் தொந்தரவுகள் வருது. இவர் அதுக்கு சில எளிய பரிகாரங்கள்லாம் சொல்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலி மனையில் பாம்பு புற்று உருவாகி இருந்தால் முதல் நாள் போயிட்டு அதில் அந்த பாம்பு புற்றை சுற்றி அதாவது சர்க்கரை கலந்த பால் ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த சர்க்கரை கலந்த பாலை தெளிங்க அப்படின்னு சொல்கிறார். 2வது நாள் என்ன பண்ணணும்னா, அட்சதை இருக்கு இல்லைங்களா, அதாவது பச்சரிசி மஞ்சளும் தண்ணீரும் அல்லது நெய்யும் கலந்த அந்த அட்சதை இருக்கு இல்லைங்களா, அந்த அட்சதையை அந்த பாம்பு சுற்றி தெளிக்கணும். அதுக்கு அடுத்தது நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா, அதுவும் பாம்பு புற்றை சுற்றி நம்ம போடணும், தெளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அது 2வது நாள் அந்த மாதிரி பண்ணிடணும். ஒரு 3 நாள் கழித்து 5ஆம் நாள் நாம் அதை அகற்றிடலாம். சப்போஸ் அதில் சர்ப்பம் இருக்குதுன்னா அது சம்மந்தப்பட்டவங்களை அழைத்து அதை அகற்றிவிட்டு அந்த பாம்பு புற்றையும் அகற்றிவிட்டு அதுக்கு பிறகு அந்த பாம்பு புற்று இருக்கக்கூடிய மனையை நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சில கருத்துக்கள், அற்புதமான சில கருத்துக்கள் எல்லாமே அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ வாஸ்துங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். அதாவது இயற்கையை நமக்கு ஏற்றார் போல, இயற்கைக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றிக்கொள்வது. இயற்கை எந்த பக்கம் இருக்குதோ அது பக்கமாக நாம் நின்றுட்டோம்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது இல்லைங்களா. அதனால் வாஸ்துங்கிறது இயற்கையாக ஏற்படக்கூடிய பூமியிலே புவியீர்ப்பு விசையால் ஏற்படக்கூடிய அந்த கதிர் வீச்சுக்களை நாம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல வீடு அமைத்து கொண்டால் நாம் நீடூழி ஆரோக்கியமாகவும் வாழலாம், வீடும் நிலைத்து நிற்குங்க. அதனால் வாஸ்துப்படி எல்லாவற்றையும் செய்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.